ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பெரி. பேங்க் நிஃப்டி அண்ட் நெஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஐ டேட்டாஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் செக் பண்ணிடலாம். எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் இன்னைக்கு 10 கோடி பையிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 5024 கோடி கேஷ் மார்க்கெட்டில் பையிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் 47,000ல் கால் ரேட் ஹெவியாக இருக்குது. புட் ரேட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,500ல் இருக்குது. அதை விட்டோம் அப்படின்னா 46,000ல் ஹெவி புட் ரேட் இருக்குது. 46,700ல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கால் ரேட் புட் ரேட் ஈவனாக இருக்குது. ஸ்டாடல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிருக்கு. டவுன் சைடில் வர மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ஃபாலிங் வேஜ் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் வைக்காம ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோயர் டைம் ஃப்ரேமில் இப்போ டுமாரோ இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இமீடியட்டாக ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகிற இடம் 46,780. இமீடியட்டாக சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து 46,550. அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 46,993, ஆல்மோஸ்ட் 47,000. அது பிரேக் ஆச்சு அப்படின்னா 47,200 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா 46,550 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 46,4112, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 46,250ல் இருக்குது. ஃபைனல் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 46,943. இந்த கீழே வர ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ப்ரீவியஸ் லோ எல்லாம் அந்த ரேஞ்சில் இருக்குது. அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. ஸ்பாட்டை மட்டுமே பார்க்காதீங்க, ப்ரீமியத்தை பாருங்கள். இது 46,900 கால் ஆப்ஷன். மார்க்கெட் மார்னிங் பார்த்தீங்கன்னா 46,730ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 46,700 புட் ஆப்ஷன், அடுத்த மணியோட புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். இங்கே 46,800 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மார்னிங் இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 மினிட்ஸ் கேண்டில் புல்லிஷ் வந்து மார்க்கெட் இதே இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. பட் நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ரீமியம் மட்டும் டிகே ஆகிட்டு இருக்கு. எண்ட் ஆஃப் த டேல ஒரு லெவலில் பிரேக் பண்ணும்போது இந்த ப்ரீமியம் ஷூட் அப் ஆயிடுச்சு ஒழிஞ்சு, மற்றபடி ப்ரீமியம் வந்து மார்னிங்ல இருந்து ஸ்டில் 1 o'clock வரைக்கும் ப்ரீமியம் டிகே தான் நடக்குது. செகண்ட், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை பிரேக் பண்ணாவோ இல்லை பிரேக் டவுன் பண்ணாவோ என்ட்ரி எடுங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இது 5 மினிட்ஸ் கேண்டில் பார்க்கறதுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கேண்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா 66. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு இந்த இடத்துல இருந்து மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி பவுன்ஸ் பேக் வந்துட்டு திருப்பி ப்ரீமியம் கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டியில் மொமெண்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குவான்டிட்டி சைஸ் கம்மியாக டிப்ளாய் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மொமெண்டம் கழிச்சு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 46,550 to 46,800ல் இந்த மாதிரி இப்படி சைட்வேஸில் ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா இன்றைக்கி எப்படி ப்ரீமியம் டீக் ஆச்சோ அதே மாதிரி தான் நாளைக்கு ப்ரீமியம் டீக் ஆகும். ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். ட்ரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா 46,780 இந்த லெவலுக்கு மேலே ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். நல்லா வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலில் இங்கே சப்ஸ்டெயின் பண்ணும்போது ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா 46,900, 47,000 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் சொல்கிறேன், இந்த இடத்துல பிரேக் ஆகுது அப்படிங்கும்போது ஃப்ளாட், இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல பிரேக் அவுட்னு எடுத்தீங்க அப்படின்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அப்படியே ரெசிஸ்டன்ஸில் சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் எகைன் ரவுண்ட் ட்ரெண்டுக்கு திரும்பிடுவாங்க. அதனால 46,80க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு சப்ஸ்டெயின் ஆகும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா 46,900 ஃபர்ஸ்ட் டார்கெட், 47,000 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும் கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு மைனர் கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது. இன்கேஸ் ஃப்ளாட்டாக கேப் டவுன்லேயே ஸ்லைட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இமிடியேட்டாக ஒரு மொமெண்டம் 46
1200 கவர் பண்ணிடும். இன்கேஸ் அந்த ட்ரேட் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா எகைன் 46,600க்கு மேலே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எகைன் ஃபாலோ ஆகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 46,400, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 46,300 to 250 புட் ஆப்ஷன் ட்ரேட் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா 46,400ல் இன்கேஸ் மார்க்கெட் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா முடிச்சுட்டு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே கீழே போகாமல் சஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ஏதாச்சும் புல்லிஷ்னஸ் சினாரியோ எனிஸ் புல்லிஷ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு அழகாக ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் பண்ணிங்கன்னா 46,650 வரைக்கும் இந்த இது வர வரைக்கும் ஒரு அழகாக கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ராப் பண்ணியிருக்கேன். ஃபிப்னாசி ட்ராப்பில் 46,534 0.38 லெவல் அந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்குது. ஒன்ஸ் இது பிரேக் ஆனால் நெக்ஸ்ட் 46,400, நெக்ஸ்ட் லெவல் 0.618 லெவல் 46,200 இந்த லெவல்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நல்ல ஒரு புட் ஆப்ஷன் சைட் ஒரு மொமெண்டம் பெரிய லெவலில் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 46,633 வரைக்கும் இன்கேஸ் பவுன்ஸ் ஆச்சுன்னா அங்கே நம்ம கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். 0.5 லெவல் அண்ட் 0.61 லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல். மார்க்கெட் இங்கேருந்தே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 46,780க்கு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா 0.5 லெவல் ஆர் 0.6 லெவல் வரைக்கும் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது. நெக்ஸ்ட் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் மார்க்கெட் இமீடியட்டாக கேப் டவுன் ஆகி ஃப்ளாட் ஆகி இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபுல்லிஷ் பார்ஃபர்மேஷனில் எனி கால் ஆப்ஷன் ட்ரேட் சினாரியோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அழகாக ஒரு நம்ம இங்கே கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். 46,6 இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இதுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. 46,250 பிலோ. வெயிட் பண்ணிவிட்டு ப்ரீமியம் பார்த்துட்டு நாளைக்கு எப்படி பிரேக் ஆகுது பிரேக் டவுன் ஆகுங்கும் போது மொமெண்டமில் ட்ரேட் பண்ணுங்கள். சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 22,000ல் ஹெவி புட் ரைட் இருக்குது. 21,100ல் ஸ்டாடல் இருக்குது. மீதி இருக்க எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஈவனாக ஒரு கால் ரைட் புட் ரைட் ஈவனாக இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 22,000 9200 இந்த லெவல் ப்ரீவியஸாக இங்கே டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துச்சு. எகைன் பவுன்ஸ் பேக் சப்போர்ட் எடுத்துச்சு. இன்றைக்கி அதே சப்போர்ட்டை டச் பண்ணதுக்கப்புறம் கன்சால்டேஷனில் எண்ட் ஆஃப் த டேல பிரேக் டவுன் ஆனதுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் டவுன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 22,100க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிட்டு சப்ஸ்டெயின் ஆனால் தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 22,160, செகண்ட் டார்கெட் 22,200 to 220 லெவல்ஸ் வரைக்கும் செகண்ட் டார்கெட்டாக இருக்குது. இங்கே கால் ஆப்ஷன் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 21,950, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 21,850 வரைக்கும் புட் ஆப்ஷன் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அவன் இம்மிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் 22,092. அப்சைடில் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,160. மேஜர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,220. அது பிரேக் ஆச்சுன்னா நேராக 22,300 வரைக்கும் அப்சைடில் பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 22,000 ரவுண்ட் நம்பர் பிரேக் ஆச்சுன்னா 22,930 வரைக்கும் வரதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா 850, 21,815 டவுன் சைடில் நெக்ஸ்ட் 21,050 லாஸ்ட் சப்போர்ட்டாக 21,669 வரைக்கும் பாசிபிலிட்டி சினாரியோ இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எப்போ 21,080ல் மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனாலும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் எகைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டில் எகைன் டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிவிட்டு எகைன் புல்லிஸில் ஃபார்ம் ஆகும்போது என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இன்பிட்வீனில் இந்த ரவுண்ட் நம்பரில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் டிகே மட்டும்தான் ஆகும். இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகி ப்ரீமியம் டிகே மட்டும்தான் ஆகும்.
ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு எகைன் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அழகா அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் புட் ஆப்ஷன் சைடு எகைன் இது பிரேக் ஆகுது அப்படின்னா செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இந்த லெவல் வரைக்கும் அழகா ஒரு பிஇ சைடில் ட்ரேட் பண்ணலாம். பாட்டம் டு டாப் வினாசி ட்ரா பண்ணியிருக்கேன். 0.5 லெவல் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 21,945 வருது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டில் 0.618 லெவல் வந்து 21,800. இந்த ரெண்டு லெவலில் ட்ரேட் ஆகும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது பார்த்து ட்ரேட் ஆகும். இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும்போது எய்தர் அப் சைட் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, டவுன் சைட் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. 0.5 லெவல் அண்ட் 0.6 லெவலில் மார்க்கெட் டாப் டு பாட்டமில் ட்ரேட் ஆகும்போது வெயிட் பண்ணி மொமெண்டமில் வரும்போது எடுங்க. இந்த ரெண்டு லெவலும் குரூஷியஸான லெவல். இந்த 21,945 டு 21,890 ட்ரேட் ஆகும்போது ஆல்ரெடி முன்னாடி ட்ரேட் எடுத்தவங்க கிடையாது. இந்த இடத்துல ட்ரேட் நடக்கும்போது ஏதாச்சும் நியூ ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இமீடியட்டாக பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் டவுன் சைடு போகும். எகைன் சப்போர்ட் எடுத்திருந்தாலும் அப் சைடில் ஒரு நல்ல மொமெண்டம் வரும். அதனால இந்த லெவலில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் பொறுத்துங்க, பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.